அனைவருக்கும் வணக்கம். முப்லாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்பவே அருமையான ஒரு காய்கறியை தான் நம்ம சமைக்க போகிறோம். அது ப்ரக்கோலி. அதுக்கு எந்த சுவையுமே கிடையாது. ப்ரக்கோலியை நம்ம எந்த கிரேவியோட எந்த மசாலாவோடு சமைக்க ஆசைப்பட்றோமோ அது அந்த சுவைக்கு ஏற்ற மாதிரியே மாறிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்தியன் மசாலாஸோட ப்ரக்கோலியை எப்படி சமைச்சு சுவையாக சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன், கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ப்ரக்கோலியை தண்ணியில் தாளிக்க கடலெண்ணெய், குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூளில் நம்ம இந்த பொரியலுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போது இந்த ப்ரக்கோலியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இதை அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுக்குவோம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போது கடாய் காயட்டும். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்க்க போகிறேன். கடலெண்ணெய் சேர்த்ததும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே ஒரு பக்கம் ப்ரக்கோலி வெந்துட்டுருக்கட்டும். இதை நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், அது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ப்ரக்கோலியில் ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு காய்கறி. ஆனால் அதை நம்ம உணவில் அடிக்கடி எடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த காய்கறிக்கு டேஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதே சமயம் ஆனால் அதில் சத்துக்கள் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலேருந்து சுகர் பேஷண்ட்லேருந்து ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லோருமே இந்த ப்ரக்கோலியை அதிகமாக சாப்பிட்லாம். எலும்புகளுக்கு ரொம்பவே நல்ல வலு கொடுக்கக்கூடிய இந்த ப்ரக்கோலியில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமான ப்ரக்கோலி நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. இது கூட இப்போ நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்து உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இது வெந்துட்டுருக்கும் போதே ப்ரக்கோலியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போது கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஆல்ரெடி வேக வச்சு வடிகட்டியிருந்த ப்ரக்கோலியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்குவோம். இப்போது இந்த காய்கறி மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் ட்ரையான கிரேவியாக தான் நமக்கு இது கிடைக்கும், சாதத்தோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி. இப்போது எல்லா தண்ணியும் சுண்டி எல்லா காய்கறியும் மசாலாவோட சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது நம்ம பரிமாறத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு காய்கறி இவ்வளோ பலன்களை கொடுக்குது அப்படின்னும் போது இதை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. குறிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாதிரியான ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும் போது அவங்க உடம்புல செரிமான பிரச்சனைலாம் இல்லாமல் சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி எளிமையான ரொம்பவே ஆரோக்கியமான சமையலுக்கு அமலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.